ஹே காய்ஸ், என் பேர் டிஜே. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீடரில் இருக்கிற ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீடர்னா என்னன்னு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். நம்மளும் நிறைய பேர் இன்னும் வந்து பழைய டாரண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் மூவிஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெகுலராக டாரண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஃபைலோட ஒரு 25% ஆஃப் த ஃபைலை வந்து அதை அப்லோடும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1.5 ஜிபிக்கான ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடியும் போது உங்களோட டேட்டாவில் அட்லீஸ்ட் ஒரு 2.25 ஜிபியாவது காலியாக இருக்கும். இந்த யூசேஜை குறைக்கிறதுக்காக நம்மளோட டாரண்ட் லிங்கை வந்து டைரக்ட் லிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வெப்சைட் தான் சீடர். இந்த மாதிரி டைரக்ட் லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸில் வந்து அந்த ஃபைல் வந்து என்ன சைஸில் இருக்குதோ அதே அளவுக்கு டேட்டா தான் செலவாயிருக்கும். ஸோ இந்த சீடர் வெப்சைட்டில் ரெகுலராக கொடுக்குற ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் சீடர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இது வரைக்கும் அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து சைன் அப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நியூ அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. இப்போ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 GB ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. புதுசாக சைன் அப் பண்ணுற எல்லா யூஸருக்குமே அதில் வந்து 2 GB ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க இனிஷியலாக. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற ட்ரிக்கை வச்சு நீங்கள் அந்த 2 GBயை வந்து 4 GBயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏர்ன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஸ்பேஸ் ஏர்ன் பண்ணுறதுன்றதை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ட்விட்டரில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 500 MB கிடைக்கும். பிளாக் போஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 500 MB கிடைக்கும். அதே மாதிரி தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உங்கள் கீழவே ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஒரு இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் போய் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி வேணும். ஸோ அதுவுமே நீங்கள் உங்களோட ஓன் ஐடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதில் டெம்ப் மெயிலான வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ஃபேக்கான இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று தருவாங்க. ஸோ இதில் இப்படி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. இங்கே ரிசீவ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவேட் சீடர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அக்கௌண்ட் வெரிஃபைடுன்னு வரும். ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 GB வந்து 2.5 GBயாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி மேக்ஸிமம் 4 ரெஃபரல்ஸ் பண்ணலாம். ஸோ 1 இப்போ பண்ணியாச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னும் 3 ரெஃபரல் பண்ணிங்கன்னா டோட்டலாக 4 GB ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீடர் வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பண்ணுறேன். தேங்க்யூ.